வெல்கம் டு மகா ஆரி கிளாஸ். இதுக்கு முன்னாடி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்ன வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். தெரியாதவங்க போய் பாருங்கள். இப்போ தான் கிளாஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆரி வீடியோஸு இதுக்கு மேலே தொடர்ந்து வரும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். நம்ம நார்மலாக நாட் போட்டு எடுத்துக்கிற மாதிரி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்ன செயின் ஸ்டிச் எப்படி பார்த்தோமோ சேம் அதே தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல செயின் ஸ்டிச்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் கரெக்டாக அந்த லைனை ஃபாலோ பண்ணுங்கள். நீரில் உள்ளே குத்துங்க. வெளியே எடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி திருப்பியே தூக்குங்க. இது லெஃப்ட் ரைட் அப்படின்ற பொசிஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் ரிங் ஃபிங்கர் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற மாதிரி அந்த ஸ்டிச்சஸை அந்த மாதிரி போட்டு முதல்ல இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க, அதுக்கப்புறம் வெர்டிகல் போடுங்க, ஹரிசாண்டல் போடுங்க. அந்த மாதிரி முதல்ல லைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பண்ணும் போது உங்களுக்கு ஃப்ளோ உங்களுக்கு கையோட ஃப்ளோ உங்களுக்கு ஈஸியாக வரும். முடித்தோடனே நம்ம என் நாட் போட்டுக்கலாம். என் நாட் எப்படி போடுறதோ நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், பாக்ஸை ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி டேர்ன் பண்ணதுன்னு நான் சொல்ல போகிறேன். எட்ஜு பாயிண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தி ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும், இப்போ திருப்பணும். அதுக்காக நான் கீழே இறங்க போகிறதுனால நான் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். குட்டியாக போட்டுக்கோங்க. குட்டியாக போட்டுட்டு இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே திருப்புங்க. அப்படியே திருப்பி அப்படியே கீழே வெர்டிகல்லாம் வந்துகிட்டே இருக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஹரிசாண்டல் போகும்போது நான் என்ன பண்ணணும், இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷன் இப்போ வெர்டிகலாக நான் இருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும்போது இப்போ நான் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் நான் போகிறேன். நான் போகிறேன்றதுனால அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்னவோ அந்த டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும், இப்போது அங்கே ஒரு ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் தான் இப்போ பேக் ஸ்டிச்சாக நம்ம போட்டுக்கிறோம். செயின் ஸ்டிச்சை அப்படியே பேக் ஸ்டிச்சாக போட்டு நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த மாதிரி பாக்ஸு ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்பு இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ எட்ஜு வந்துட்டோம். எட்ஜு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேல் பக்கம் போகுதுன்னா இப்போ கீழே பண்ணணும். அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நேராக கீழே பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து இப்போ மேலே போகிறோம். அப்படியே திரும்ப எட்ஜஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக பண்ணும் போது ஷார்ப்னஸ் கரெக்டாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி போடும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இன்னொரு முறை பண்ணி காட்டுற பாருங்கள். இதில் நான் ஸ்லோவாக காட்டுற பாருங்கள். வெளியே எடுக்கிறேன். உங்களுக்கு மோஸ்ட்லி வெளியே எடுக்கணும், நூல் சிக்கும். அப்போ நம்ம அந்த எட்ஜஸ்லோட மேலே எடுத்துன்னு வந்துடணும். த்ரெட்டை இப்படி நல்லா தூக்கி சென்டரில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாத இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் டேர்ன் பண்ணிட்டேன். இப்போ திருப்ப போகிறேன்னா மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் கீழே அப்படியே இறங்கி வரணும். அந்த லைனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இருக்கிற லைனை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ எட்ஜுக்கு வந்துட்டோம். எட்ஜுக்கு வரும்போது பேக்கில் அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரண்ட்டில் வாங்க. குட்டியாக போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. என் நாட் போடும்போது நம்ம நாட்டை நம்ம இழுத்தா கூட வெளியே வரக்கூடாது. அந்தளவு நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணணும். பாருங்கள், இழுத்து பார்க்குறேன், வெளியவே வரல. அந்தளவு நம்ம ஸ்ட்ராங்காக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி மெத்தடில் சர்க்கிள் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு, அதுக்கப்புறம் பெண்டகன் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பு, இந்த மாதிரி எல்லா ஷேப்புமே நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுதான் நீங்கள் இந்த கிளாஸில் நீங்கள் பண்ணணும். யார் யார் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணி எனக்கு
எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பலாம், இல்லை கமெண்ட் போடலாம். எது ஒன்றா நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோஸ் போடுறதுக்கு ஃபாஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நான் வந்து எஃபெக்ட் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். யாருன்னா வந்து ஆரி கிளாஸ் கற்றுக்குறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எடுத்தோடனே வேகமாக போகாத, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ப்ராசஸோ அது மட்டும்தான் போகிறோம். எடுத்தோடனே வந்து ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம முதல்ல ப்ராக்டிஸ் தான் முக்கியம். செயின் ஸ்டிச் தான் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லா டிசைனுக்கும் வந்து செயின் ஸ்டிச் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த செயின் ஸ்டிச்சே வராது. அதுக்காக தான் நான் வந்து எப்படி நூல் கட்டாவாத வெளியே இழுக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம வந்து எண்ணாட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் போக போக ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி என்ன பிரச்சனைனா அது வந்து நான் செயின் ஸ்டிச் போடும் போது ஊசியில் எண்ணாட் போடுறதுக்கும் செயின் போடுறதுக்கும் மாட்டோம். அதுதான் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமாகவே ஃபஸ்ட்டு இருக்கும். இதை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இந்த செயின் ஸ்டிச் ஆகட்டும், இந்த டிசைன் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு போக போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக மாறிடும். அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்பான்ஸை வந்து எனக்கு கொடுங்க. அப்போ தான் நான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஒரு டிசைனை போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் த்ரெட்டில் போடும்போது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஜெரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நார்மல் த்ரெட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸில் வந்து நம்ம எல்லா விதமான ஷேப்ஸும் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இந்த ஷேப்ஸ்லாம் முதல்ல நீங்கள் ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாத்தில் ட்ரா பண்ணி இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இந்த டிசைன்ஸ் மட்டும் இல்லாத நீங்கள் ஃப்ளவர் டிசைன்ஸ் அந்த மாதிரி டிசைன்ஸும் நீங்கள் ட்ரா பண்ணி இந்த செயின் ஸ்டிச்சில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல ஹரிசாண்டல் லைன்ஸு, ஸ்கொயரு, சர்க்கிள், ட்ரையாங்கிள், அப்புறம் பாக்ஸு, ஹார்ட்டின் ஷேப் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்டார் ஷேப் பண்ணலாம். அந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். எட்ஜஸ் வரும்போது எப்போவுமே நம்ம பார்த்துட்டு திருப்பணும். இந்த மாதிரி எல்லா இதே ஃபார்மேட்டில் நீங்கள் எல்லா டிசைன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னோ எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து இந்த செயின் ஸ்டிச் போடும்போது நிறைய த்ரெட்டு கட்டாவதாக செய்யும். அதுக்கு கவலைப்படாதீங்க. போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு சரியாயிடும். எடுத்த உடனே யாருக்குமே வராது, ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் போடலாம். நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட்டு எடுக்கும் போது நீங்கள் கட்டாவாத இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து த்ரெட்டுலேருந்து மேலே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. மிச்சம் இருக்க டிசைன்ஸும் நம்ம இப்போ போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பாக்ஸ் டிசைன்ஸ் போட்டுட்டோமா, நெக்ஸ்ட்டு டிசைன்ஸும் நம்ம போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷேப்ஸை ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷனில் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், கடைசி வைக்க இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது அந்த எட்ஜஸ் வந்துட்டோமா, இப்படி வந்தோடனே நம்ம இப்போ மேலேருந்து போயிருக்கோம். இப்போ கீழே போகிறோன்னா மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு கீழே திருப்பணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம போட்ட டிசைன்ஸ்க்கு எல்லாம் எப்படி திருப்பணும், எப்படி டேர்ன் பண்ணணும் நான் இப்போ சொல்கிறேன். பிகினராக இருக்கவங்க இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏரோ மார்க்கு போட்டு முடிச்சுட்டேன். உங்களுக்கு எப்படி திருப்பி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். இப்போ எட்ஜில் முடியும் போது நம்ம இந்த ஷேப் வரும்போது எப்படி ஆப்போசிட்டாக போட்டுட்டு எப்படி திருப்பணும்னு சொல்லிட்டு ஒரு எட்ஜுக்கும் நான் வந்து லைன்ஸ் போட்டு காட்டிகிட்ருக்கேன், ஏரோ மார்க் போட்டுட்ருக்கேன். இப்போ கீழேன்னா கீழே எண்டில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம அப்படி திருப்பணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எல்லா ஷேப்ஸ்க்கும் வந்து இப்படி திருப்பணும்.
நம்ம நெக்ஸ்ட்டு லைன் எங்கே ஆரம்பிக்க போகிறோமோ அதுக்கு ஃப்ரண்ட் லைனில் ஒரு ஃப்ரண்ட்டு டேர்னிங்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் திருப்பணும். அதே மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்போவுமே வந்து பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஆரம்பிங்க. அப்போ தான் நூல் வந்து கழண்டாத இருக்கும். அப்படியே ஒரு ஃப்ளோவாக வந்து ஒரு க்ரிப்பு கிடைக்கும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கட்டாவாத இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிகினராக இருக்கும்போது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா டிசைனும் சூப்பராக போட முடியும். ஆரி ப்ளவுஸுக்கே முக்கியமானதே இந்த செயின் ஸ்டிச் தான். இதை நீங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏஜே கிடையாதுங்க இது போடுறதுக்கு. யார் ஒன்றா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஷேப்புமே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஷேப்பு நான் இன்னும் முடிக்கல. இந்த ஷேப் முடிக்கிற பாருங்கள். திலகம் ஷேப் வந்து திலகம் வந்து ரவுண்டு ஷேப்பாக இருக்குங்களா, ரவுண்டு ஷேப் எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். அந்த கர்வ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்காக தான் இது இப்போ போடுறேன் நான். கர்வ் வரும்போது குட்டி குட்டியாக நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பணும். நம்ம வந்து இப்போ எட்ஜுக்கு வந்துட்டால் இப்போ என்ன பண்ணணும், எந்த ஷேப் ஆரம்பிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம என்ன பண்ணணும், நின்று திருப்புறோம். இன்னும் மிச்சம் இருக்க டிசைன்ஸை உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். நம்ம கர்வ் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக திருப்பணும். அந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப்லேயே திருப்பணும். இப்போ ரவுண்டுன்னா அந்த ரவுண்ட்லேயே பாருங்கள், அப்படியே திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டிசைன்ஸும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு முன்ன சொன்ன மாதிரி அதே ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து நீங்களே ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க போகிறேன், நீங்கள் கற்றுக்கலாம். இதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த ஆரி கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரி கிளாஸ் படிக்கணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் இதுவில் வந்து ட்ரா பண்ணுங்கள். உங்கள் கிளாத்தில் ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துலாமா? டே 1 கிளாஸு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். முதல்ல செயின் ஸ்டிச் ஆரம்பித்து இது எல்லா ஸ்டிச்சும் போட்டிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.